Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மைக்ரோகிரீன்ஸ். மைக்ரோகிரீன்ஸை நான் இன்னைக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இந்த பாருங்க இந்த கப்ல. ஸோ கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அந்த பச்சை பயிர் எடுத்துக்கிட்டு இங்கே மாதிரி ஒரு ட்ரே வச்சுக்கணும். இந்த ட்ரேயில் நான் ஒரு 3 டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ இது நம்ம டிஷ்யூ பேப்பர் மட்டும் இருந்தால் போதும், சாயில் தேவையில்லை. அந்த மாதிரி எந்த கொக்கோ பிட்டும் எதுவுமே வெர்மி கம்போஸ்ட் எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு அழகாக மைக்ரோகிரீன்ஸ் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். அப்படியே பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கப்பில் இருக்கிறத அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வாட்டரை ஸ்ப்ரே பண்ணால் போதும். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, நான் ஃபுல்லாக ஈவனாக நல்லா நிறையவே வாட்டர் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நான் டே 1 பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டே 3. டே 3ல எந்த அளவுக்கு முளைப்பு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலலாம் க்ரீன் லீஃபியே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இனிமேட்டுக்கு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்க வேணாம். நான் ஒரு இந்த மாதிரி லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இனிமேட்டு க்ளோஸிங் கிடையாது. ஸோ ஓப்பன்லேயே வச்சிடலாம். ஏன்னா அது லீஃப் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப லோ சன்லைட்டில் வைக்கணும். ரொம்ப வெயில் படக்கூடாது, கருகிடும். ஸோ லோ சன்லைட்டில் வச்சு நம்ம டெய்லிக்கும் இதை மெயின்டைன் பண்ணணும். இப்போ டே 3 ஆகிருக்கு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர அப்டேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ 5th டேவோட அப்டேட் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு க்ரோத் வந்திருக்கு அப்படின்ட்டு. நல்ல க்ரீனி லீவ்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா நம்ம செமி ஷேடில் வச்சு தான் வளர்த்துருக்கோம். அதுக்கே இந்த அளவுக்கு க்ரோத் நல்லாவே வந்திருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி 7 டேஸில் இது வளரும் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தோன்னா அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக சீக்கிரமாக வளர்ந்துடும் அப்படின்ட்டு ஜாலி அப்படின்னு அவங்களும் நிறையா வளர்க்குவாங்க. ஸோ செடி வளர்க்குறதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப சின்ன வயசுலேயே ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ரொம்பவே இது ஹெல்த்தி ஃபுட். ஸோ அவங்க இதை ஃப்யூச்சரில் அவங்க பெரிய பிள்ளையாகி அவங்களும் இந்த மாதிரி வளர்த்து அவங்க சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. நம்ம சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தோன்னா நம்மளுக்கும் ஹாப்பி. ஸோ இது இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறத நம்ம வீட்லேயே வளர்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளே போதும், எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு வேஸ்ட் அந்த ஸ்வீட் பாக்ஸ் வச்சுக்கலாம், எந்த பாக்ஸ் வேணால் வச்சுக்கலாம். கீழே ஹோல்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த க்ரீன் கிராம்ஸ் போட்டுக்கலாம். எந்த கிராம்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். நம்ம இதில் கடுகு யூஸ் பண்ணலாம், வெந்தயம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு க்ரீன் கிராம் மட்டும் போட்டிருக்கேன், பச்சை பயிறு. ஸோ இது நல்லாவே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த செடிலாம் அடுத்தடுத்த இதெல்லாம் போடலான்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு. கண்டிப்பாக உங்களுக்கும் நான் அப்டேட் பண்ணுவேன். இந்த லீவ்ஸ்லாம் பாருங்கள், 5th டேல இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது. இது நம்ம தோசையில் போட்டு சாப்பிட்லாம், சாலட் சாப்பிட்லாம், தால் சாப்பிட்லாம். அது இல்லாமல் பொரியல் மாதிரியும் சாப்பிட்லாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் டே 6th வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அன்றைக்கி நான் தோசையில் போட்டு சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னால் அப்டேட் பண்ண முடியல. பட் இன்றைக்கி நான் இது தால் மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஹார்வெஸ்ட் பண்ணி எப்படி நம்ம இதை எவ்வளோ யூஸ் பண்ணலாம். நம்ம வேரை விட்டுட்டு இதோ இங்கே பாருங்கள், இந்த சென்டர் பாதி இருக்குல்ல, இதில் இது ஃபுல்லாகவே இது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்குமே கட் பண்ணி எடிபிள் பாட்டு தான். ஸோ நம்ம சாப்பிட்லாம். ஸோ அதுக்காக எப்படி கட் பண்ணுறேன்னு காட்டுறேன். இந்த பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு, சூப்பராக வளர்ந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இது எப்படி இருக்குது, அந்த க்ரீன் கிராம் மைக்ரோகிரீன்ஸ் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது தாலில் போட்டு சாப்பிட்டதுன்னு பற்றி சொல்கிறேன். இதை நம்ம பொரியல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ உங்கள் விருப்பம் தான். எனக்கு பொரியலை விட இந்த மாதிரி தால் மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ண போகிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் எது வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மீதி இவ்வளோ இருக்குது. ஸோ இதை மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க, இட்ஸ் எனஃப். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம இதை தூக்கி போட்டுடலாம். ஸோ அடியில் எப்படி இருக்குது பாருங்கள்.
வேறு எந்த அளவுக்கு ரூட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ரூட் அந்த அளவுக்கு வந்து ஈஸியா போயிருக்கு. செம்மையா வளர்ந்துருக்கு பாருங்க. இதுல மெயின் பார்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல முக்கியமான விஷயம் வந்து இதுக்கு நான் வந்து வெறும் வாட்டர் மட்டும்தான் சப்ளை பண்ணியிருக்கேன் வித்தவுட் சாயில். இது நீங்க சாயில்லையும் வளர்க்கலாம், சாயில்லையும் நல்லா வளரும். நான் வந்து சாயில் இல்லாம ட்ரை பண்ணலான்ட்டு இந்த பாருங்க டிஷ்யூ பேப்பர்ல பண்ணியிருந்தேன். இந்த டிஷ்யூ பேப்பர்ல எப்படி ரூட் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க, சூப்பரா போயிருக்கு, செம டைட்டாவும் இருக்கு. இது பாருங்க, நம்ம வந்து அந்த எதுக்கு இந்த டிஷ்யூ யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒன்று வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து நல்லா ஃபிளெக்சிபிளா நிக்கணும்ல. இப்போ வந்து எதுவுமே ஒரு சப்போர்ட் எல்லாமே எப்படி நிற்கும். ஸோ இது மூலமா அது ரூட் வந்து பிடிச்சிக்கிட்டுனா அப்படியே நிக்குது. நான் ஒரு 3 டிஷ்யூ பேப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து எக்ஸலண்டா வந்திருக்கு. இதை பாருங்க, நான் எடுத்தே காட்டுற வெளியில பாருங்க, அப்படியே தான் நிக்குது. ஸோ அந்த அளவுக்கு டிஷ்யூ வாட்டர் வந்து இப்போதான் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன், அதனால வாட்டர் ஊற்றுது. ஸோ பாருங்க எந்த அளவுக்கு ரூட். இது எல்லாமே இந்த பிளாக்கா இருக்கிறது எல்லாமே அதோட தோல், அந்த கிரீன் கிராமோட தோல். ஸோ அதான் பிளாக்கா இருக்கு, சாயில் நினச்சிக்காதீங்க. நல்லா பாருங்க, கீழெல்லாம் பாருங்க அப்படியே செதறி இருக்கு. இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ற பாத்துக்கலாம். இந்த பாருங்க, நமக்கு வந்து கரெக்டா கடையில ஒரு கட்டு கீரை நமக்கு வீட்டிலே கிடைச்சிடுச்சு. ஸோ இந்த ஒரு கட்டு கீரை வந்து நான் வந்து கட் பண்ணிட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ கட் பண்ணிட்டேன், பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இவ்வளோதான் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் கீரை தால் பண்றதுனால ஸோ அது மட்டும் போதும் எனக்கு. இது நார்மலாக இது அவ்வளோ யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இங்கே பாருங்க, வேணும்னா இதை வந்து நம்ம கம்போஸ்ட் பின்னில் கூட போட்டு வச்சுக்கலாம். கீழே பாருங்க எந்த அளவுக்கு ரூட் ஃபார்ம் ஆயிருக்குன்ட்டு, இது காட்டுறதுக்காகவே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ரூட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இந்த சைடும் பாருங்க, செம்மையா ஃபார்ம் ஆயிருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. நான் 6th டேவே மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம கீரை தால் பண்ண போகிறோம், அதுக்காக நம்ம பார்க்குறோம். இந்த கீரை கட்டு எவ்வளோ ஒரு பஞ்ச் அளவுக்கு வந்திருக்கு பாருங்க, கரெக்டாக ஒரு கட்டு கீரை. ஸோ இது இந்த மாதிரி நான் இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி தான் போட்டேன், என்னோட கை அளவுபடி ஒரு கைப்பிடி தான் போட்டேன் நான் வந்து இதில் கிரீன் கிராம. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதை நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், செம்மையாக வந்திருக்குல்ல. ஸோ சான்ஸே இல்லை. அதுவும் வந்து வெறும் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், சாயில் யூஸ் பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குற அளவுக்கு இந்த கீரை இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து இதை வளர்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக நம்ம மாமா ஹாபி சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.